வணக்கம். நம்மளோட வேலையில சில விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்து நம்மள ரொம்ப டென்ஷன் ஆக்கும்ல. அடடா, இதனால நம்மளோட நாள் மொத்தமா வீணா போச்சேன்னு எப்பவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நீங்க பண்ற வேலையே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கே எதிரா வேலை செய்துன்னு? அதாவது ஒரு பக்கம் பார்த்தா முடிவே இல்லாத பேப்பர் ஒர்க், இன்னொரு பக்கம் செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செய்யற மாதிரி ஒரே டேட்டா என்ட்ரி. தேவையான டூல்ஸை தேர்றதுக்கே போதும் போதும்னு ஆகுறது. அட, இது எல்லாத்துக்கும் மேல யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணுங்கிற குழப்பம். அப்பப்பா. சரி, இந்த எல்லா தலைவலியையும் சரி பண்றதுக்கு ஒரு சிம்பிளான 4 எழுத்துல ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதுதாங்க ECRS. அப்போ இந்த ECRSனா என்னன்னு கேக்குறீங்களா? இது நம்மளோட வேலை செய்யற முறைய, அதாவது நம்ம ப்ராசஸ இன்னும் பெட்டரா மாத்துறதுக்கான ஒரு ரொம்ப சிம்பிளான டெக்னிக். இதுல மொத்தமே 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல எலிமினேட், அதாவது தேவையற்றத நீக்கிறது. அடுத்து கம்பைன், அதாவது ஒரே மாதிரி வேலைகளை ஒன்னா சேர்க்கறது. அப்புறம் ரீஅரேஞ்ச், அதாவது வேலைகளோட வரிசையா மாத்தி அமைக்கிறது. கடைசியா சிம்பிளிஃபை, வேலைய ரொம்பவே எளிமையாக்குறது. வாங்க இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, நம்ம லிஸ்ட்ல முதல் விஷயம் எலிமினேட், அதாவது நீக்குதல். சொல்லப்போனா இந்த 4 ஸ்டெப்லயே இதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டெப்னே சொல்லலாம். எலிமினேட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வேலையோட ஃபைனல் அவுட்புட்க்கு எந்த ஒரு மதிப்பையுமே கூட்டாத எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும் சரி, ப்ராசஸா இருந்தாலும் சரி, அதை அப்படியே தூக்கி எறிஞ்சுறது தான். எது நமக்கு வேல்யூ ஆட் பண்ணலையோ அது நமக்கு தேவையே இல்ல. எதையெல்லாம் நீக்கலான்னு யோசிக்கிறீங்களா? நான் சில உதாரணங்கள் சொல்றேன், கேட்டு பாருங்க. யாருமே கண்டுக்காத அந்த யூஸ்லெஸ் ரிப்போர்ட்ஸ், இல்லனா தேவையே இல்லாம வாங்குற எக்ஸ்ட்ரா அப்ரூவல் சைன், அப்புறம் ஒரே டேட்டாவை இங்கேயும் என்டர் பண்ணி அங்கேயும் என்டர் பண்றது. இதெல்லாத்தையும் நாம சுலபமா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சாச்சு. அடுத்து என்ன? காம்பைன், அதாவது ஒன்றிணைத்தல். இது நம்மளோட வேலையை இன்னும் திறமையா செய்ய உதவும். இங்க என்ன பண்றோம்னா, ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்ட வேலைகளை எல்லாம் ஒன்னா சேர்க்கிறோம். இதனால என்ன ஆகும்? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வேலை போறது, அதாவது ஹேண்ட் ஆஃப்ஸ் கம்மியாகும். ஒர்க் ஃப்ளோ ரொம்ப ஸ்மூத்தா போகும். நேரமும் மிச்சம், குழப்பமும் கிடையாது. சூப்பர்லா. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, 2 தனித்தனி ஃபார்ம்ல ஒரே டீடைல்ஸ திரும்ப திரும்ப கேக்குறீங்களா? ஏன் 2ஐயும் சேர்த்து ஒரே ஃபார்மா மாத்திடலாமே? இல்லனா ஒரே மாதிரி இருக்கிற வேலைகளை தனித்தனியா செய்யாம எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரே டைம்ல செஞ்சு முடிக்கலாம். ஏன் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போதே அதோட குவாலிட்டி செக்கையும் சேர்த்து செஞ்சுட்டா வேலை மிச்சம் தானே? சரி, இப்ப நம்ம 3வது ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ரீஅரேஞ்ச், அதாவது மறுசீரமைத்தல். ஒரு வேலைய எந்த ஆர்டர்ல செய்யறோங்கிறது எவ்ளோ முக்கியம்னு இப்போ பார்க்க போறோம். பல சமயம் என்ன ஆகும்னா, நாம செய்யற வேலைகள் எல்லாம் சரியாதான் இருக்கும், ஆனா அதை செய்யற வரிசை தான் தப்பா இருக்கும். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சோ ரீஅரேஞ்ச் பண்றதுனா என்னன்னா, இந்த வேலைகளோட சீக்வன்ஸ மாத்தி ஒரு லாஜிக்கலான, இன்னும் திறமையான ஒரு ஃப்ளோவை உருவாக்குறது தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. ஒரு தப்ப கடைசியில கண்டுபிடிச்சு சரி பண்றதுக்கு பதிலா குவாலிட்டி செக்க வேலையோட ஆரம்பத்திலே வச்சுக்கிட்டா எவ்ளோ நல்லா இருக்கும். தப்பு சீக்கிரமே தெரிஞ்சிடும்ல. அதே மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ற டூல்ஸ பக்கத்திலே வச்சுக்கிட்டா தேடுற நேரம் மிச்சமாகுமே. இதுதாங்க மறுசீரமைத்தல். அண்ட் ஃபைனலி நம்மளோட கடைசி ஸ்டெப் சிம்பிளிஃபை, அதாவது எளிமைப்படுத்துதல். பேர்லே இருக்குல்ல, கஷ்டமான சிக்கலான வேலைகளை எப்படி ஈஸியா மாத்துறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நாம தேவையில்லாததை நீக்கிட்டோம், சிலதை ஒன்னா சேர்த்துட்டோம், வரிசையையும் மாத்தி அமைச்சோம். இதுக்கப்புறமும் மிச்சம் இருக்கிற வேலைகளை எவ்ளோ முடியுமோ அவ்ளோ சிம்பிளாக்கணும். இதனால வேலை வேகமா நடக்கிறது மட்டும் இல்ல, நாம செய்யற சின்ன சின்ன தவறுகள், அதாவது ஹியூமன் எரர்ஸ் கூட குறையும். எப்படி சிம்பிள் ஆக்குறதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சுலபம். அடிக்கடி செய்யற ரிப்போர்ட்ஸ்க்கெல்லாம் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணலாம். மேனுவலா பண்ற டேட்டா என்ட்ரியை ஆட்டோமேட் பண்ணலாம். அப்புறம் ஒரே எழுத்தா இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு பதிலா தெளிவான படங்களோட விஷுவல் கைட்ஸ் உருவாக்கலாம். பார்க்கவும் ஈஸியா இருக்கும், புரியவும் ஈஸியா இருக்கும். சரி, இந்த 4 ஸ்டெப்பையும் ஒன்னா யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு ஒரு நிஜமான உதாரணத்தோட பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸ் ஆர்டர் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். பழையபடி பார்த்தா ஃபார்மை பிரிண்ட் பண்ணணும், கையெழுத்துக்காக மேனேஜர் கிட்ட நடந்து போகணும், அதை ஸ்கேன் பண்ணணும், அப்புறம் சிஸ்டம்ல மேனுவலா டைப் பண்ணணும். அப்பப்பா, ஒரே தலைவலி. ஆனா ECRS அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, எல்லாம் டிஜிட்டல் ஃபார்ம். அப்ரூவல் ஆட்டோமேட்டிக்கா போகும். டேட்டா தானாவே சிஸ்டம்ல அப்டேட் ஆகிடும். எவ்ளோ வித்தியாசம் பாத்தீங்களா? எவ்ளோ சிம்பிள் ஆகிடுச்சு. இதோட உண்மையான இம்பாக்ட் என்ன தெரியுமா?
ஒரு வேலையை முடிக்க எடுத்துக்கிற நேரம் பயங்கரமா குறையுது, வாரத்துக்கு நடக்கிற தவறுகளோட எண்ணிக்கையும் குறையுது. இதனால ஆட்டோமேட்டிக்கா செலவும் குறையுது. சோ இது வெறும் டைம் சேவிங்ஸ் மட்டும் இல்ல, நம்மளோட ஒட்டுமொத்த செயல்திறனே இத அதிகரிக்குது. ஆனா ஒரு நிமிஷம், இதுல சில பொதுவான தவறுகள் நடக்க வாய்ப்பிருக்கு, அதையும் நாம பாத்துரலாம். முதல்ல, ஒரு வேலைய மொத்தமா தூக்கி எறியணும், ஆனா நாம அதை போய் சிம்பிளாக்க முயற்சி பண்ணக்கூடாது. அது தேவையில்லாத வேலை. ரெண்டாவதா, அந்த வேலையை யார் செய்றாங்களோ அந்த டீம் கிட்ட பேசாம நீங்களா எந்த மாற்றத்தையும் கொண்டு வராதீங்க. அவங்களுக்கு தான் அதுல இருக்கிற கஷ்ட நஷ்டம் தெரியும். கடைசியா, ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடியும் அதுக்கு அப்புறமும் என்ன ரிசல்ட் கிடைச்சதுன்னு கண்டிப்பா அளந்து பாருங்க. அப்போதான் நம்மளோட முன்னேற்றம் நமக்கு தெரியும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. ECRSங்கிறது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற ஒரு டூல் கிடையாது. இது ஒரு மைண்ட் செட். சரி, இந்த வேலையை இன்னும் எப்படி பெட்டரா செய்யலாம் அப்படின்னு நாம தொடர்ந்து நம்மளையே கேட்டுக்கிட்டு முன்னேறதுக்கான ஒரு வழி. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். உங்க வேலையில நீங்க முதல்ல சரி செய்ய போற, இம்ப்ரூவ் பண்ண போற அந்த ஒரு ப்ராசஸ் எது? சும்மா யோசிக்காதீங்க. இன்னிக்கே அதுக்கான முதல் அடியே எடுத்து வைங்க.